Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட சேனல் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இப்போதைக்கு மாங்காவோட சாப்டர்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. இதுவரைக்கும் ஹைக்யூ மாங்கால 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்தேன். which means 8 சாப்டர்ஸ் கிட்டத்தட்ட அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த எந்த ஒரு வீடியோவுமே இப்போதைக்கு இருக்காது. சோ வீடியோஸ் எதையுமே நானாலாம் delete பண்ணல. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எதையுமே உங்களால பார்க்கவும் முடியாது. நானுமே அதனால வேற வழி இல்ல, delete பண்ணி தான் ஆகணும். அதனால பண்ணியாச்சு. மொத்தமா நான் இதுவரைக்கும் மாங்காவை பத்தி பேசினது அந்த 4 சாப்டர்ஸ் which means 4 வீடியோ, அது போக ஒரு டிலேவா இருக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த 5 வீடியோஸையுமே கம்ப்ளீட்டா தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் மாங்காவை பத்தி பேசி அடுத்தடுத்த சாப்டர்ஸ் அப்லோட் பண்ணாலும் கண்டிப்பா அதுவுமே காப்பிரைட் ஆக தான் செய்யும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் இன்னும் 2 வந்தா கூட கண்டிப்பா அடுத்த சேனலுமே இருக்காது. அதனால இப்போதைக்கு நமக்கு வேற வழியே கிடையாது. ஹைக்யூ மாங்காவை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் இயர் ஹைக்யூவோட மூவி வருது. அதை கூட நம்ம மூவி வந்ததுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிடலாம். ஆக்சுவலா நான் நினைச்சது ஹைக்யூக்கு இன்னும் ஒரே ஒரு மூவி தான் வரும்னு சொன்னாங்க. அதுல அவங்க 77 சாப்டரை கண்டிப்பா கவர் பண்ணிக்க முடியாது. அதனாலதான் 77 சாப்டரை அவங்க ஸ்கிப் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா நம்ம ஸ்கிப் பண்ணாம சொல்லிடுவோமேன்னு சொல்லி தான் நான் மாங்கா எடுத்தேன். பட் வேற வழியே இல்ல போல. கண்டிப்பா அவங்க கொடுக்குற மூவியை தான் நம்ம பார்த்தே ஆகணும். இப்போ நான் இந்த வீடியோ பேசுறது கூட இது கரெக்டா இருக்குமா இல்ல காப்பிரைட் ஆகுமான்னு சொல்லி எனக்கு தெரியல. காப்பிரைட் ஆச்சுன்னா கொஞ்ச நாள்ல இந்த வீடியோவுமே நீங்க பார்க்க முடியாது. சோ இதுக்கப்புறமா யாருமே ஹைக்யூ மாங்காவை எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வராது. அதனால நம்ம அடுத்து நெக்ஸ்ட் எந்த அனிமி போலான்றத பத்தி தான் இப்ப முடிவு பண்ணி ஆகணும். நீங்க இல்ல ப்ரோ ஹைக்யூ மாங்காவே போடுங்க, அதெல்லாம் காப்பிரைட் வராதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. நான் இது ஸ்டார்டிங்ல யோசிச்சேன் கண்டிப்பா வருமேன்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வந்துருச்சு. அதுவும் ஒரே டைம்ல 5 ஸ்ட்ரைக் கண்டினியூவா விழுந்தது. நல்ல வேலையா 5 ஸ்ட்ரைக் தனித்தனியா விழல. தனித்தனியா விழுந்திருந்தா நேரம் சேனலே நீங்க பாத்துக்க முடியாது. ஒரே ஸ்ட்ரைக்கா 5 வீடியோக்கு சேர்த்து விழுந்துருச்சு. இன்னொரு 2 ஸ்ட்ரைக் வந்தா கண்டிப்பா தூக்கிடுவாங்க. அதனால இதுக்கப்புறமும் நீங்க ஹைக்யூ மாங்கா அப்லோட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா அது ரொம்ப ரிஸ்கான ஒண்ணுதான். இது வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஒருவேளை அதையும் மீறி நான் அப்லோட் பண்ணாலும் இன்னும் 2-3 சாப்டர் வேணா நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என் சேனலையுமே மொத்தமா பார்க்க முடியாது. சோ இப்போதைக்கு நமக்கு வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. ஹைக்யூ மாங்காவை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைக்யூல தான் இத்தனை நாளா இருந்திருக்கும். ஆக்சுவலா ஹைக்யூவை விட்டுட்டு போறதுல எனக்கு சுத்தமா மனசே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months ஹைக்யூவோட தான் ஃபுல்லாவே டிராவல் பண்ணிருக்கேன். வேற எந்த அனிமே நான் எடுக்கவே இல்லை. ஹைக்யூ டம்ஸ்டர் பேட்டில் முடிஞ்சப்ப கூட அவ்வளவு ஃபீலா இருந்தது. என்னடா இது அதுக்குள்ள முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. பட் மாங்கா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மாங்காவை படிக்கணுமேன்னு சொல்லி ஒரு ஆர்வமும் இருந்தது. அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுமேனு அதோட பயங்கர ஆர்வமாவும் இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாதுன்றப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பட் வேற வழியும் இல்ல. என்னோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான அனிமி, அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் வாலிபாலும் கூட. அதனாலேயே எனக்கு இன்னுமே ரொம்ப கில்ட்டா தான் இருக்குது. லாஸ்டா ரெடி பண்ண இந்த தம்ப்நெயிலை மட்டும் உங்ககிட்ட காட்டிக்கிறேன். லாஸ்டா இந்த ஒரு தம்ப்நெயில் தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலா கராசனோ வர்சஸ் காமமோடாய் மேட்ச்க்கு. இதுக்கப்புறம் நீங்க பார்க்க முடியாது. இந்த ஒரு மேட்சை வேற லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையவே ஆசை வச்சிருந்தேன். பட் அது நடக்காம போயிடுச்சு. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நம்ம நெக்ஸ்ட் இயர் ஹைக்யூ அனிமி வந்ததுக்கு அப்புறமே பாத்துக்கிடலாம். அடுத்ததா எந்த அனிமி ஆரம்பிக்கிறது என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எந்தவித ஐடியாவுமே என்கிட்ட கிடையாது. ஏதாவது அனிமி இருந்தது அப்படின்னா நீங்களே சஜஸ்டும் பண்ணுங்க. நானுமே இப்போ அதை தான் தேட போறேன். அடுத்த கண்டென்ட் தான் போய் என்னன்னு இனிமேதான் தேடவே செய்யணும். ஏன்னா ஹைக்யூ மட்டும்தான் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு இதையே வச்சுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஹைக்யூவை கம்ப்ளீட் பண்ணாம வேற ஒரு இது போறதுலயும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. அதனாலதான் நான் இது வரைக்கும் வேற எந்த அனிமையும் அடுத்து யோசிக்கவே இல்லை. அடுத்து என்ன போடலாம் அப்படின்ற மாதிரி எந்த வித தாட் ப்ராசஸ் எனக்கு வந்ததே கிடையாது. இதை மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்தேன். பட் அதுவே அடுத்து கை விடுறப்ப கண்டிப்பா அடுத்து வேற ஏதாவது போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் தான் நான் அடுத்து ஏதாவது ஒரு அனிமி பார்த்து அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணணும். அது எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே. நீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நானே கொஞ்ச நாள் அடுத்து கேட்கறேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல. அது வரைக்கும் கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். இப்பதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் விழுந்திருக்குது. ஸோ கண்டிப்பா நம்ம சேனல் மேல கொஞ்சம் கவனமா தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் அடுத்த 2 வாங்காம நான் இருக்க பார்க்கணும். அதனால தப்பி தவறி கூட இந்த மாங்கா கண்டென்ட் நான் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிடுவேன். இந்த வீடியோவுமே ஆஃப்டர் ஒரு 1 week நான் டெலிட் பண்ணலான்ற மாதிரி தான் யோசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதை கூட காப்பிரைட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ். இதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லி வந்தது. இப்போதைக்கு எனக்கு அடுத்த கண்டென்ட்டை நான் என்னன்னு போய் தேடிட்டு வரேன். நீங்களுமே உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சீக்கிரமே வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.